we were looking at Luke 2:25. லூக்கா 2வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். Now there was a man in Jerusalem whose name was Simeon. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். We know from our study that Simeon was not a great man by earthly standards. உலகத்தினுடைய தகுதியின்படி சிமியோன் ஒரு மாபெரும் மனிதன் அல்ல என்று நாம் ஏற்கனவே படித்துவிட்டோம். We know very little about him. அவனை குறித்து நமக்கு மிக குறைந்த குறிப்புகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But we do know that he had all of the qualifications that God finds important. ஆனால் நமக்கு நன்றாக தெரிந்த குறிப்பு என்னவென்றால் தேவன் எந்த குறிப்புகள் எல்லாம் முக்கியம் என்று யோசித்தாரோ அந்த தகுதிகளை எல்லாம் உடையவனாக சிமியோன் இருந்தான். Do you remember what these qualifications were? அந்த தகுதிகள் எவைகள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? Let's go over Simeon's qualifications one more time. மறுபடியும் ஒரு தடவை சிமியோனின் தகுதிகளை குறித்து நாம் பார்ப்போம். Qualification number 1. முதல் தகுதி, he was righteous. அவன் நீதி உள்ளவன். Qualification number 2. இரண்டாவது தகுதி, he was devout. அவன் தேவ பக்தி உள்ளவன். Qualification number 3. மூன்றாவது தகுதி, he was looking for or watching for the consolation of Israel. அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருக்கிறவனாக எதிர்பார்த்திருக்கிறவனாக இருந்தான். I know someone who used to think that accumulating degrees was the most important thing in life. வாழ்க்கையிலே பல பல பட்டங்களை தொடர்ந்து சேர்த்துக் கொண்டிருப்பதே மிக முக்கியம் என்று யோசிக்கிற ஒருவரை எனக்கு தெரியும். Today he would gladly trade all of his degrees for those 3 qualifications. ஆனால் இன்றைக்கு அந்த மனிதர் தன்னுடைய எல்லா பட்டங்களையும் இந்த 3 தகுதிகளுக்கு ஈடாக கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். Righteousness, நீதி, devout, தேவபக்தி, expectant of the return of the Lord. தேவன் திரும்பி வருவதற்கு எதிர்பார்ப்போடு காத்திருத்தல். If you take time and meditate on Simeon's prayer, நீங்கள் நேரம் எடுத்து சிமியோனின் ஜெபத்தை தியானம் பண்ணுவீர்கள் என்றால் you will get a sense about the godliness of this man. இந்த மனிதனுடைய தேவ பக்தியை குறித்த உணர்வு உங்களுக்கு நன்றாக புரியும். He lived every single moment of every day of his life being on duty. அவன் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் தனது கடமையை செய்கிறவனாக காணப்பட்டான். He lived all of his life like a senator. அவன் ஒரு போர் வீரனை போல தனது வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தான். He was always watching and waiting. அவன் எப்பொழுதும் காத்திருக்கிறவனாக எதிர்பார்த்திருக்கிறவனாக வாழ்ந்தான். He lived all his life in the watchtower looking for the appearance of a star. அவன் கோபுரத்தின் உச்சியிலே ஒரு நட்சத்திரத்தை தேடிக் கொண்டிருக்கிறவனாக வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்தான். And when that star appeared, he announced it to the world. அந்த நட்சத்திரம் காணப்பட்ட பொழுது உலகத்துக்கு அதை தெரிவித்தான். So he starts his prayer by saying, ஆகவே தனது ஜெபத்தை பின்வருமாறு ஆரம்பிக்கிறான். Now it's time for me to be relieved of my post. இப்பொழுது என்னை சமாதானத்தோடு கூட போக விடுகிற நேரம் வந்துவிட்டது. Now it's time for me to step down from my watchtower. நான் காத்துக் கொண்டிருக்கிற கோபுரத்தின் உச்சியிலே இருந்து இறங்குவதற்கு நேரம் வந்துவிட்டது. Now after a long wait, I can relinquish my post of watching and waiting. நீண்ட காலம் காத்திருந்த பின்பு இப்பொழுது நான் காத்திருக்கும் நான் எதிர்பார்த்திருக்கும் அந்த கடமையில இருந்து ஓய்வு பெறுவதற்கு நேரம் வந்துவிட்டது. What I have been waiting and watching for is here. எதற்காக காத்திருந்தேனோ எதிர்பார்த்திருந்தேனோ அது இங்கே வந்துவிட்டது. What God had promised, he now delivered. ஆண்டவர் எதை வாக்கு பண்ணினாரோ அதை கொடுத்து விட்டார். What we have hoped for centuries is now here. பல நூற்றாண்டுகளாக நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தது இப்போது இங்கே வந்துவிட்டது. Let's look at verse 29 of Luke chapter 2. லூக்கா 2வது அதிகாரம் 29வது வசனத்தை பார்ப்போம். Now let your servant depart in peace according to your word. உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். Why is he ready now to depart? ஏன் புறப்பட்டு செல்வதற்கு அவன் ஆயத்தமாகிவிட்டான்? We find the answer in verse 30. அதனுடைய பதிலை 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Because my eyes have seen the fulfillment of all of Israel's expectations. ஏனென்றால் எனது கண்கள் இஸ்ரவேல் எதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருந்ததோ அத்தனையையும் நிறைவேறுவதை கண்டுவிட்டது. Because of all my expectations of the fulfillment of the promise of God have been met. ஏனென்றால் நான்
எந்தெந்த எதிர்பார்ப்புகளோடு கூட தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்திருந்தேனோ அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தித்து விட்டார். Now all of my dreams have been fulfilled. என்னுடைய எல்லா கனவுகளும் நிறைவாகிவிட்டன. Now all of my hopes have been realized. எனது எல்லா நம்பிக்கையும் இப்போது அடைய பெற்றுவிட்டது. Now all of my watching and waiting have met their purpose. நான் கவனித்து காத்திருந்த என்னுடைய எல்லா காரியங்களும் அந்த நோக்கத்துக்காக நிறைவேற்றப்பட்டு விட்டது. Now I can be set free. இப்போது நான் விடுதலையோடு கூட புறப்பட்டு செல்ல முடியும். Those are the expectations that will never disappoint you. இந்த எதிர்பார்ப்புகள் உன்னை ஒருபோதும் ஏமாற்றாது. Because when your expectations are based on the promises of God, ஏனென்றால் உனது எதிர்பார்ப்புகள் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது அமைந்திருந்தால் God will never disappoint you. தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். Well, what was that dream? அது என்ன கனவு? What was that hope? அது என்ன நம்பிக்கை? What was that expectation? அது என்ன எதிர்பார்ப்பு? That he would see the Messiah. மெஸ்ஸியாவை அவன் பார்ப்பான் என்பதுதான் அது. That he would see the only hope for the world come on the world scene. அவன் இந்த உலகத்தினுடைய ஒரே நம்பிக்கை உலகத்திலே தோன்றுவதை பார்ப்பான் என்பதே அந்த நம்பிக்கை. That he would see the Savior. இரட்சகரை அவன் பார்ப்பான் என்பதுதான் அது. The one that God had promised long ago is now here. பல காலங்களுக்கு முன்பாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இப்போது இங்கே இருக்கிறார். Simeon's world did not need more experts or judges. சிமியோனின் உலகத்துக்கு நிபுணர்களோ அல்லது நியாயாதிபதிகளோ தேவையாயிருக்கவில்லை. Simeon's world needed a Messiah. சிமியோனின் உலகத்துக்கு தேவையாயிருந்தது ஒரு மேசியா. And that is why when Simeon saw the baby Jesus, he knew that all of his expectations have been fulfilled. ஆகவேதான் சிமியோன் குழந்தையாகிய இயேசுவை கண்ட பொழுது தனது எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்பட்டதாக உணர்ந்தான். The one that God promised long ago is now here. பல ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் இப்போது இங்கே இருக்கிறார். Can you imagine Simeon's excitement as he held the baby Jesus in his hands? குழந்தையாகிய இயேசு கிறிஸ்துவை தனது கரத்திலே சிமியோன் வைத்திருந்த பொழுது அவனுக்கு இருந்த உற்சாகத்தை உங்களாலே கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? And then he prayed. அதன் பின்பு அவன் ஜெபித்தான். The one for whom people longed for generations. பல சந்ததிகளாக மக்கள் காத்துக் கொண்டிருந்த அந்த நபர். I am now seeing with my own eyes. அவரை என் சொந்த கண்களாலே நான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறேன். God has privileged me to see him and now I can die in peace. அவரை பார்க்கும் அந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்து விட்டார். இப்போது நான் சமாதானத்தோடு கூட செத்து போக முடியும். Simeon was an ordinary man, but he prayed an extraordinary prayer. சிமியோன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அவர் அசாதாரணமான ஜெபத்தை ஏறெடுத்தார். He was an ordinary man who received an extraordinary blessing. அவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அசாதாரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். He was an ordinary man who received an extraordinary privilege. அவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் அசாதாரணமான ஸ்லாக்கியத்தை பெற்றுக் கொண்டான். He was an ordinary man who witnessed an extraordinary fulfillment of prophecy. அவன் ஒரு சாதாரண மனிதன், ஆனால் ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை அசாதாரணமான விதத்திலே அவன் கண்டு கொண்டான். Simeon followed in a long line of faithful men and women. சிமியோன் நீளமான வரிசையிலே காணப்படுகிற உண்மையான விசுவாசமுடைய ஆண்களும் பெண்களும் இருக்கிற வரிசையிலே காணப்படுகிறான். The men and women who had waited and watched from their watchtowers. உயர்ந்த கோபுரத்திலே இருந்து அநேக நாட்கள் காத்துக் கொண்டிருந்த கவனித்துக் கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் வரிசையிலே அவன் இருக்கிறான். And then they passed their duty of watching and waiting to the next generation. அதன் பின்பு அந்த மக்கள் தாங்கள் கவனித்து காத்துக் கொண்டிருக்கும் கடமையை அடுத்த சந்ததிக்கு அவர்கள் கடத்தி விட்டு சென்றார்கள். And this happened generation after generation. இது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து நடந்து வந்தது. This small number of faithful people never lost hope. இந்த விசுவாச சந்ததி குறைந்த எண்ணிக்கை உடையது, ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. This remnant of faithful Messiah watchers never gave up. மேசியாவுக்காக காத்திருக்கிற குறைந்த எண்ணிக்கையுடைய இந்த சந்ததி ஒருபோதும் நம்பிக்கை இழக்கவில்லை. Why? ஏன்? Because their expectations were placed firmly
on the promises of God. ஏனென்றால் அவர்களது எதிர்பார்ப்புகள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது வைக்கப்பட்டுள்ளது. Simeon was the last in a long line of generations that faithfully passed on this expectation. இந்த எதிர்பார்ப்பை சந்ததி சந்ததியாக தொடர்ந்து கடத்தி விட்டுக் கொண்டிருந்த ஒரு சந்ததியினுடைய கடைசி மனிதன்தான் சிமியோன். My listening friend, let me ask you a question. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பனே, ஒரு கேள்வியை நான் உன்னிடத்திலே கேட்க விரும்புகிறேன். When was the last time that you talked to your children or to someone in the next generation to be expectant of the return of Jesus Christ? உனது பிள்ளைகளிடமோ அல்லது அடுத்த சந்ததியை சேர்ந்த ஒரு நபரிடமோ இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதை குறித்து நீ பேசின கடைசி தடவை எது? When was the last time you were expectant of the Lord's return? ஆண்டவர் திரும்பி வர வேண்டும் என்று நீ எதிர்பார்ப்போடு கூட காத்திருந்த கடைசி தடவை எது? That's what believers are supposed to do. அதைத்தான் விசுவாசிகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். We need to remember that our earthly condition is not our home. நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு, இந்த உலகத்தினுடைய வீடு நமக்கு சொந்தமல்ல. Our home is in heaven. நமது வீடு பரலோகத்திலே இருக்கிறது. We seem to forget this. இதை அடிக்கடி மறந்து விடுகிறோம். We get busy in our daily lives that we forget that heaven is our destiny. நமது அன்றாட வாழ்க்கையிலே மிகவும் துரிதமாக ஈடுபட்டு விட்டு பரலோகமே நமது முடிவு என்பதை மறந்து விடுகிறோம். Simeon never forgot that. சிமியோன் இதை ஒருபோதும் மறக்கவே இல்லை. Faithful generations before him did not forget that. அவனுக்கு முன்பாக வாழ்ந்த விசுவாச சந்ததியார் இதை ஒருபோதும் மறக்கவில்லை. Simeon was the last in a long line of generations that faithfully passed on these godly expectations. அடுத்த சந்ததிக்கு இந்த தேவ பக்தியுள்ள எதிர்பார்ப்புகளை கடத்தி விட்டுக் கொண்டிருந்த ஒரு மாபெரும் மனிதனாக சிமியோன் வாழ்ந்து வந்தான். They knew that they would not be disappointed. அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்று. Simeon said, சிமியோன் சொன்னார், they all waited for him, but now I see him with my own eyes. அவர்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தார்கள், நானோ என் சொந்த கண்களாலே அவரை இப்போது காண்கிறேன். Now take me to glory. இப்போது என்னை மகிமைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளும். Simeon's mission was accomplished. சிமியோனின் ஊழியம் நிறைவேற்றப்பட்டது. He said, my expectations and the expectations of all my faithful ancestors have been fulfilled. அவன் சொன்னான், எனது எதிர்பார்ப்புகள் எல்லா உண்மையுள்ள ஊழியர்களின் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. God kept his word. தேவன் தனது வார்த்தையை நிறைவேற்றிவிட்டார். God will keep his word. தேவன் தனது வார்த்தையை நிறைவேற்றுவார். Jesus will return. இயேசு மறுபடியும் திரும்ப வருவார். Maybe we are the generation that will see him. ஒருவேளை அவரை பார்க்கக்கூடிய சந்ததி நாம் தான். Are you expectant of his return? அவருடைய இரண்டாவது வருகைக்காக நீ எதிர்பார்த்திருக்கிறாயா? Wrong expectations will disappoint you. தவறான எதிர்பார்ப்புகள் உன்னை ஏமாற்றிவிடும். High expectations in the wrong people or the wrong things will depress you. தவறான மனிதர்களிடத்தில் இருக்கிற உயர்ந்த எதிர்பார்ப்புகள் அல்லது தவறான எதிர்பார்ப்புகள் உன்னை மன அழுத்தத்திலே போய் விட்டுவிடும். But expectations of the promises of God தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக எதிர்பார்த்து இருப்பது will never disappoint you. உன்னை ஒருபோதும் ஏமாற்றவே செய்யாது. Now let me ask you a very serious and solemn question. இப்போது நான் உன்னிடத்திலே ஒரு மிக முக்கியமான கேள்வியை அழுத்தமாக கேட்க விரும்புகிறேன். If Jesus comes back today, will you be ready to meet him? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார் என்றால் அவரை சந்திப்பதற்கு நீ ஆயத்தம் தானா? Jesus said that in his first coming he came as a savior. இயேசு சொன்னார், தனது முதல் வருகையிலே அவர் இரட்சகராக வந்தார். In his second coming he will come as a judge. தன்னுடைய இரண்டாவது வருகையிலே அவர் நியாயாதிபதியாக வருவார். Have you accepted his salvation? அவரது ரட்சிப்பை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயா? You will be judged on the basis of whether you've accepted him as savior and Lord or rejected him. இயேசு கிறிஸ்துவை உனது இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா அல்லது அவரை புறக்கணித்து விட்டாயா என்கிற அடிப்படையிலேதான் நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். There is no third or neutral position. மூன்றாவது இடம் என்று ஒன்று இல்லவே இல்லை. Today you can say to him, இன்றைக்கு நீ அவரை நோக்கி சொல்லலாம், Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, come into my life. என் இருதயத்துக்குள்ளாக வாரும். Forgive me my sins. என் பாவங்களை எனக்கு மன்னியும். Receive me into your kingdom. என்னை உமது ராஜ்யத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளும். Thank you now that I am your child.
உம்மை நான் துதிக்கிறேன், ஏனென்றால் இப்போது என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றிவிட்டீர். If you have prayed this prayer in faith, நீ விசுவாசத்தோடு கூட இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருப்பாய் என்றால், you are now a new creation. நீ இப்போது ஒரு புது சிருஷ்டி. You belong to God. நீ தேவனுக்கு சொந்தம். He is now your father. அவர் இப்போது உன்னுடைய தகப்பன். Jesus is your older brother. இயேசு உன்னுடைய மூத்த சகோதரன். He is now interceding on your behalf in heaven. அவர் உனக்காக பரலோகத்திலே மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். Welcome to the family of God. தேவனுடைய குடும்பத்துக்கு உன்னை வரவேற்கிறேன். Until next time, I wish you God's richest blessing. மறுபடியும் நான் உன்னை சந்திக்கும் வரை தேவன் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. We were looking at